நான் உன்னை பார்க்கத்தான். தெரியும் ப்ரோ, காசு தானே, நான் எப்படியாவது கொடுத்துட்றேன் ப்ரோ. கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்ல வந்ததை முதல்ல. எனக்கு தெரியும் ப்ரோ, காசு வரலன்னா ஏதாவது செஞ்சிருவேன்னு மிரட்டுவீங்க அதானே. நான் கூட நீங்க சாஃப்டானால தான் நினைச்சேன். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்து என்னை மிரட்டிட்டு போனீங்கல்ல, அது என் ஒய்ஃப் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. ஓ, அதுவே உனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுதா? என் ஒய்ஃப் முன்னாடி எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. இது பாருங்க, 20,000 கொடுக்கணும், அவ்வளவுதானே. நான் கொடுத்துறேன். எனக்கு பெரிய வேலை கிடைக்க போகுது, அதுவும் கனடாவில். மாசம் சேலரி வந்த உடனே உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்றதே என்னால நம்ப முடியல. அதுவும் கனடா போயிட்டு என் காசை திருப்பி கொடுப்பேன்னு சொல்ற பாத்தியா? உள்ளூர்லயே என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுற. ப்ரோ சத்தியமா நான் கொடுத்துருவோம் ப்ரோ. நீ ஒன்னும் கொடுக்க வேணாம் ப்ரோ. ஏன் ப்ரோ, என் சுச்சுவேஷன் பார்த்து பணம் வாங்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நிஜமாவே நீங்க நல்லவர் தான் ப்ரோ. யோ, என் அண்ணன் தம்பிங்கிட்ட காசு கொடுத்தாலே நான் வாங்காம விட மாட்டேன். ஃப்ரெண்டு நான் விட்டுருவேனா? இப்பதான் பணம் வேணாம்னு சொன்னீங்க. அதான் எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்துருச்சு. எப்படி ப்ரோ, நான் தான் கொடுக்கவே இல்லையே. நீ கொடுக்கல, ஆனா உன் ஒய்ஃப் எனக்கு கொடுத்துட்டாங்க. என் ஒய்ஃப் கொடுத்துட்டாளா? அப்போ உனக்கே தெரியாதா? உன் ஒய்ஃப் என்ன தேடி வந்து நீ வாங்கின காசை வட்டியோட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிஜமாவா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. நீ இனிமே என்ன பார்த்து இப்படிலாம் பயந்து ஓடலாம் தேவையில்ல. காசு வரலனா தான் நான் டெரரா மாறிடுவேன். வந்துட்டா ரொம்ப சாஃப்டா ஆயிடுவேன். என்ன பார்க்கணும்னா அடிக்கடி பார்க்குக்கு வா ப்ரோ. இன்னும் பணம் வேணா கூட வாங்கிக்கோ. என்னது? என்னடா திரும்ப பணம் தரேன்னு சொல்றேன்னு பாக்குறியா? உன்னை நம்பி கண்டிப்பா தர மாட்டேன். ஆனா உன் ஒய்ஃபை நம்பி கொடுக்கலாம். உனக்கு நல்ல வேலை கிடைக்கலனாலும் நல்ல ஒய்ஃபு கிடைச்சிருக்காங்க. அந்த வகையில நீ ரொம்ப லக்கி தான் ப்ரோ. சரி ப்ரோ, நான் வரட்டுமா? ரோகிணி. என்ன மனோஜ்? தேங்க்ஸ் ரோகிணி. எதுக்கு? அந்த சந்தோஷம் நான் வர வழியில பார்த்தேன். நான் வாங்கின கடனை நீ கொடுத்தேன்னு சொன்னா. இனிமே அவன் உனக்கு ப்ராப்ளம் கொடுக்க மாட்டான். நான் உன்னை திட்டினதுல என் மேல நீ கோவமா இருப்பியோன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக நீ. உனக்காக நான் செய்யாம வேற யார் செய்வாங்க? எனக்கு உன் மேல கோவம்லாம் இல்ல மனோஜ். என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன்னு தான். நானும் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லாம இருந்திருக்கேன். தப்புதான். இனிமே நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்கக்கூடாது.